பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. கொலோசியர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பாவம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். பாவத்தினால தான் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட மனுஷனுடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது. இதை சரிப்படுத்த இயேசு நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அந்த ரத்தம், இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கும் போது அந்த பாவக்கரை நீங்குகிறது. உள்ளத்துல சமாதானம், அதான் தேவ சமாதானம், டிவைன் பீஸ். தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வந்துட்டா நம்ம எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருப்போம். அப்போ நாம் போகிற இடம்லாம் ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள சமாதானம் வந்தால் குடும்பத்தில் சமாதானம் வரும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இயேசு வந்துட்டான்னு இவங்க சமாதான பிரபு, எல்லாருக்குள்ள சமாதானம். ஒரு ஃபேமிலியில் சமாதானம் வரும்போது அந்த தெருவில், அந்த ஊரில், அப்படிதான் சமாதானம் பெருகி தேசத்தில், உலகத்தில் சமாதானம் வர முடியும். அது பாசிபிளா? வாய்ப்பு இருக்கான்னா, சமாதான பிரபு இயேசு உலகத்தில் வந்து முழு உலகத்தை ஒரு ஆளுகை செய்ய போகிறார். அப்போ உலகம் முழுவதும் சமாதானம் இருக்கும். சரி, இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கா இல்லையா? அப்போ சமாதான பிரபு இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு இருந்தால் அந்த சமாதானம் இருக்கும். நீங்களா நினச்சிக்கிறீங்க இயேசு என் கூட தான் இருக்காருன்னு. எல்லா தப்பும் பண்ணிட்டு என் கூட இயேசு இருக்கிறாரு, அப்படி கிருபை பெருசு, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா உங்கள் உள்ளத்தில் சோதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்லை. இயேசுவே, எங்கோ மிஸ்டேக் இருக்குது, எங்கோ தவறான காரியம் இருக்கு. ஆண்டவரே, என் தவறை மன்னிச்சிருங்க. என் உள்ளத்துல நீங்க இருக்கணும் சமாதான பிரபுவா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. எனக்குள்ள சமாதானம் வேணும். நான் இருக்கிற இடம்லாம் மற்றவங்களை சமாதானத்துக்குள்ள வழி நடத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, சமாதான பிரபுவே, எனக்கு சமாதானத்தை கொடுக்க சிலுவையில ரத்த சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவ சமாதானத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சமாதானம் இல்லாம இருக்கிற இந்த மகளுக்காய், இந்த மகனுக்காக, இந்த ஐயா அம்மாவுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானம் தாங்கன்னு யார் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல உங்க ரத்தத்தினாலே கழுவி மெய்யான தேவ சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதான பிரபுவாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சமாதானம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.